சிவராத்திரி விரதத்தால் பலன் பெற்றவர்கள். தன்னை நோக்கி தவம் இயற்றியதன் பலனாக பார்வதி தேவிக்கு தன்னுடைய உடலில் பாதியை தந்து அர்த்தநாதீஸ்வரராக இறைவன் வடிவெடுத்த தினம் மகா சிவராத்திரி. அர்ஜுனன் தன்னுடைய தவத்தால் சிவபெருமானை பூஜித்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்ற நாள் இதுவே. சிவபெருமானுக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய கண்களையே கொடுத்த கண்ணப்ப நாயர் சிவகதி அடைந்ததும் ஒரு சிவராத்திரி நாளில்தான். பகிரதன் என்னும் மன்னன் தன்னுடைய முன்னோர்களின் நற்கதிக்காக ஆகாயத்திலிருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் ஒரு சிவராத்திரி வழிபாட்டின் மூலமாகத்தான். என்றும் 16 என்று சிவபெருமானால் ஆசி பெற்ற மார்க்கண்டேயருக்காக யமதர்மனின் பாசக்கயிற்றை ஈசன் பஸ்பமாக்கியதும் சிவராத்திரி நாளில்தான்.